ராம் ராம் ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஸ்ரீ குருபியோ நம. நம்ம திருவிளையாடல் புராணத்துல மதுரை காண்டத்துல இருக்கோம். 193 பாடல்களை பார்த்துட்டோம். அதுல தமிழுக்கு ஒரு அதுக்கு பார்க்கணும். அதோட தமிழ்ல ஒரு பெருமையே என்ன அப்படின்னாக்க, அவன் 2 விதமா இருக்கா. அதாவது கடவுளை வர்ணனை பண்றது ஒண்ணு, கருத்தை சொல்றதுன்னு ஒண்ணு. 2 பக்திபரமா கடவுளை பத்தி சொல்றது, அறிவுரையா கருத்துக்களை சொல்றது. இப்ப இந்த பக்திபரமா சொல்றதுலயே நேரேட்டிவா இருக்கிறதெல்லாம் வந்துடும், அழகு அது இதெல்லாம் வந்துடும். இப்ப கருத்துங்கிறது நம்முடைய வாழ்வதற்கான நெறிமுறைகள்லாம் வகுக்கிறது கருத்துன்னு. தமிழ்ல இயல் இசை நாடகம்னு 3 வழி வச்சுருக்கா. இயல் இசை நாடகம். இயல்னாக்க பொய்ட்ரி, இசைன்னா பாட்டு, அப்புறம் நாடகம்னா நடனம், டிராமா, அதெல்லாம் ஜெஸ்டிகுலேஷன்ஸ்னால சொல்றது, அதெல்லாம் வச்சு. இதே மாதிரி சம்ஸ்கிருதத்துல இருக்கும், இருக்கு. கீதம் நிருத்யம் ச வாத்தியம் ச அப்படி வருது அப்படின்னு இருக்கு. 3 இருக்கு, அங்கேயும் 3 இருக்கு. இப்ப இங்க இருக்கிற மாதிரி அதே மாதிரி பார்த்தா எல்லா லாங்குவேஜுக்குமே அந்த மாதிரி ஒரு சிறப்பு இருக்கத்தான் செய்யும் இல்லையா, இல்லைன்னு சொல்லவே முடியாது. அவ வர்ணனை பண்ணிட்டு வர அழகு 2 விஷயத்த நமக்கு தெரிவிக்கிறது. ஒண்ணு, என்ன சொல்லணும்னு நினைக்கிறாளோ அந்த கருத்தை ஜோடனை பண்ணி அழகா நமக்கு கொடுத்து நம்ம கண் முன்னாடி அந்த காட்சி ஓடுற மாதிரி பண்றது. இன்னொன்னு, அந்த கவிகளுடைய சாத்துரியம். அந்த கவிகளுடைய சாத்திரம் இல்லைன்னா ஒரே விஷயத்த 2 பேர் சொல்லுவான். ஒருத்தர் சொன்னா மாத்திரம் 1000 பேர் கேட்க போறா, அதே விஷயத்த இன்னொருத்தர் சொன்னா 50 பேர் கூட இருக்க மாட்டான் இல்லையா. இது என்ன காரணம் அப்படின்னாக்க, இதுல கவிநயம், சொல்நயம், அதோட கூட அந்த கவியாக இருந்து சொல்லக்கூடிய வர்றதுக்கான சாமர்த்தியங்கள் இதுல செய்யறதுங்கிறது விசேஷமான ஒரு சமாச்சாரம். அதே மாதிரிதான் பரஞ்சோதி முனிவர் அவர்களும் நம்ம முன்னாடி கண் முன்னாடி கொண்டு ஒண்ணு அப்படியே நிறுத்தரிச்ச பார்க்கச்சா, என்ன அழகா இவாளெல்லாம் இப்படி வர்ணனை பண்ணி நமக்காக எழுதி வச்சுட்டு போயிருக்கா. இல்ல வெறும் சின்ன கதையா படிக்கிறதுனால நமக்கு அதுல இருக்கிற சுவாரஸ்யத்தை விட இப்படி விவரமாக அவ எழுதி வச்சிருக்கிறது. சம்ஸ்கிருதத்தை உள்ள ஸ்லோகமா பண்ணி வச்சதுக்கு ஒரு காரணம் சொல்லுவா. என்ன அப்படின்னாக்க, ப்ரோஸ் ஆர்டர்ல வரும்போது there are chances for missing the verses. நம்ம கோட் பண்ணும்போதோ அதை பற்றி பண்ணும்போது சில இடங்களை மிஸ் பண்றதுக்கெல்லாம் சான்ஸ் இருக்கான். அதே ஒரு ஸ்லோகமா ஒரு கவிதையா இருக்கும்போது அது அப்படியே அதை பாடம் பண்ணி அப்படித்தானே எழுதாக்கிடவேன்னு வேதம் இத்தனை 1000 வருஷங்களாக வந்துட்டே இருக்கு இல்லையா. அது அந்த அந்த ஸ்வரத்தோட அது அப்படி வரும்போது அது மறக்காத இருக்கும். என்னென்னைக்கும் பசுமரத்தாணி மாதிரி மனசை பதிஞ்சிடும் அப்படின்னு சொல்றாரு. இதுவும் கடவுளுடைய ஒரு பெருமை தான். இந்த கடவுளை பத்தி சொல்லும் போது நம்ம இந்து மதத்தை மொத்தம் நிறைய சாய்ஸ், எந்த கடவுளை வேணாலும் வச்சுக்கலாம். அதாவது ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போகணும்னா 7-8 விதமான ரூட் இருக்கும். உனக்கு எது சௌரியமோ அதுல போப்பா, இத்தனை ரூட் இருக்குன்னு சொல்லிட்டேன். சாதனங்களும் நிறைய இல்லையா. சைக்கிள்ல பொண்ணு போ, நடந்து பொண்ணு போ, ஸ்கூட்டர்ல வேணாலும் போ, இல்ல கார்ல போ, விமானத்துல போ, பஸ்ல போ, எப்படி வேணாலும் போ. எய்ம் என்னன்னா எல்லாருக்கும் ஒரே இடத்துல போய் சேரக்கூடியதுதான். அதனாலதான் நம்ம கடவுளை கூட என்ன பண்ணா ஒரு 6 கடவுளை ஆச்சாரியால் நமக்காக பண்ணி கொடுத்துட்டார். சைவம், வைஷ்ணவம், சாக்தம், கௌமாரம், காணாபத்தியம், சௌரம் அப்படின்னு சொல்லி உனக்கு எது இஷ்டமோ, உனக்கு எது சௌரியமோ நீ பண்ணிக்கப்பா. ஏன் அப்படின்னு கேட்டா, சர்வதேவ நமஸ்காரக கேசவம் கச்சதி. நீ யாருக்கு என்ன நமஸ்காரத்தை பண்ணாலும் கேசவனுக்கு தான் போய் சேருது. கீதையிலையும் அவர் தான் சொல்றாரு, எந்த கடவுளை நீ எது கேட்டாலும் அவ கொடுக்குறாளே, அவகிட்ட இருக்கிறத கொடுப்பா, இல்லாத எங்கிட்ட தான் வாங்கிட்டு கொடுக்குறா. நீ எங்கிட்ட நேரம் வந்துட்டேன்னா நான் என்னையே உனக்கு கொடுத்துருவேனேங்கிற. அது இன்னும் ரொம்ப விசேஷமா இருக்கு இல்லையா. அதனாலதான் திருமூலர் கூட சொல்லும் போது, ஒருவனுமே உலகேழும் படைத்தான், ஒருவனுமே உலக ஏழும் அளந்தான், ஒருவனுமே உலகேழும் கடந்தான், ஒருவனே உடலோடு வீழ்த்தானே அப்படின்னு. எல்லாம் ஒருத்தன் அந்த பர பிரம்மம் தான். அந்த பிரம்மம் தான் மாயையோட சேர்ந்துட்டு சிவன், விஷ்ணு, பிரம்மா அப்படின்னு சொல்லி 3 தொழில்கள் பண்றதுக்காக, 3 விதமான தொழில்கள் புரிவதற்காக வச்சுட்டது அப்படின்னு. அதுல ஒருவனுமே உலகேழும் படைத்தான, இந்த உலகங்கள் 7 ஈரேழுன்றா ஒரு 7ன்றா எப்படியும் எல்லா உலகங்களையும் ஒருத்தன் தான் படைச்சான். யார்? அந்த பரம்பொருள். அவனே தான் உலகேழும் அளந்தான்னா காப்பாற்றான். படி அளக்கிறதுன்னு சொல்றோம் இல்லையா.
கடவுள் நமக்கு யோகக்ஷேமம் வகாமியகம்னு நம்ம படி அளக்கிறார். கடவுள் நமக்கு என்ன வேணுமோ அவர் அதை தீர்மானம் பண்றாரு. எது வேணுமோ அதான் கொடுப்பார். நமக்கு வாட் we deserve we will get. We will not get more than what we deserve. And no one can stop what we deserve. இப்படின்னு ஒரு பழமொழி ஒண்ணு உண்டு, ரொம்ப அழகான பழமொழி. இந்த உலகத்துல அத்தனைக்கும் உலகெழுக்குமே யாரு பண்றா அப்படின்னு எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவன் அந்த பரபிரமமாக இருக்கக்கூடிய கடவுள் தான். அந்த ஒருவனுமே உலகேழும் கடந்தான். அந்த ஒத்தனே தான் இந்த உலகம் முழுக்கத்தை கடைசியில கடந்து போகும்படியாக செய்வன், அழிக்கக்கூடியவனாக இருக்கக்கூடிய அவனே தான். ஆனா அவனே தான் இந்த உடலோடு உயிராகவும் இருப்பவன் அவன் தான். அத்வைத்தம் அங்க வந்துட்டு இந்த உயிர் வேற உடல் வேற அப்படின்லாம் நினைச்சுட்டு இருக்கோம். அவன் வேற நாம வேறன்னு நினைச்சுட்டு இருக்கோம். நாம தான் அவன், அவன் தான் நாம. அவன் தான் நம்முடைய உடலுக்குள்ளே உயிராக அவன் திளைத்து இருக்கிறான், உடலோடு ஒன்றி இருக்கானே. ஆனா நாமெல்லாம் என்ன நினைச்சுட்டு இருக்கோம்னா நம்மங்கிறது உடல் தான் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கோம். உள்ளுக்குள்ள இருக்கிற ஆத்மா தான் நாமன்னு அது எல்லாரும் எத்தனையோ ஆச்சாரியாலாம் சொல்லிட்டு இருக்கா. கேட்கற வரைக்கும் நமக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி இருக்கு. ஆனா அப்புறம் அது மறந்து போயிடுது நமக்கு. அது என்ன, அதான் மாயை, கடவுளுடைய மாயையில அப்படிதான் ஆயிடும். இவன் எப்படி இருப்பான் அந்த கடவுள், அந்த பரபிரம்மம் சொல்றேன், அதுக்கும் ஒரு ஆன்சரை கொடுத்துடுறாரு. உடலாய் உயிராய் உலகமதாகி கடலாய் கார்முகில் நீர் பொழிவானாய் இடையாய் உலப்பு இலி எங்கும் தானாகி அடையார் பெருவழி அண்ணல் நின்றானே. இந்த ரெண்டு பாடல்லையுமே அவர் கடவுளுடைய பேரே சொல்ல, இந்த பிரம்மத்தை தான் சொல்லியிருக்காரு. பரபிரம்மம் எப்படி இருக்குன்னா அது உடலாகவும் இருக்கும், அதுக்குள்ள இருக்கக்கூடிய உயிராகவும் அதுவே இருக்கும், இந்த உலகம் முழுக்கும் தானாகவே இருக்கும். அதுவே கடலும் அதுதான், கார் முகிலான மேகங்களும் அதுதான், அப்புறம் வானத்திலிருந்து பொழியக்கூடிய நீரும் அதே தான். என்ன ஆதி அந்தம் மத்தியமம் அவனேதான் இருக்கான். உலப்பினி எங்கும் தானாகி அவன் எல்லா இடத்திலும் நீக்கமர தேவே இல்லாத அழிவே இல்லாத அவ்வியமாக இருக்கக்கூடியவன். அவன் அப்பிரமேயனாக இருக்கக்கூடியவன் எல்லா இடத்திலும் தானே நிறைஞ்சிருக்கான். பார்க்கும் இடமெல்லாம் நீக்கமர நிறைந்த பெருமானே அப்படின்னு பாடுறா இல்லையா. அதான் எல்லா இடத்துலயும் குறையே இல்லாத, இங்க இருக்கு அங்க இல்லைன்னு இல்லாத, பார்க்கிற இடத்துல எல்லாம் பாரதியார் அழகா சொன்னார, காக்கை சிறகை நிலைய நந்தலாலா உந்தன் கரிய நிறம் தோன்றுதையே நந்தலாலா, அது விஷ்ணு. பார்க்கும் இடமெல்லாம் நந்தலாலா உந்தன் பச்சை நிறம் தோன்றுதையே நந்தலாலா, பார்வதி அம்பாள். அடுத்தது தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா உன்னை தீண்டும் இன்பம் தோன்றுதடா நந்தலாலா, அது சிவன். என்ன தீ சிவப்பா இருக்கொள்ளையாது. கேட்கும் ஒலிகள் எல்லாம் நந்தலாலா, கேட்கும் ஒலிகள் எல்லாம் நந்தலாலா உந்தன் கீதம் இசைக்குதடா நந்தலாலான, இது வேதம். இதுதான் கேட்கிற ஒலியெல்லாம் உன்னுடைய ஒலியாகவே இருக்கு, ஓம்கார ரூபமாகவே இருக்கு, அப்படின்னு பிரணவமாகவே பிரணவநாதமாவே இருக்குன்னு சொன்னார் இல்லையா. அப்படிதான் அந்த பரம்பொருளானது எல்லா இடத்துலயும் இருக்கா. பட் அப்பேற்பட்ட ஒரு பரம்பொருளை நம்ம ரூபமாகவும் சரி ரூபம் இல்லாதையே நம்ம வழிபாடு பண்றதுன்னு இருக்கு. பட் வைஷ்ணவ சம்பிரதாயத்துல அர்ச்சாவதார மூர்த்தியா அவரை வழிபடுறார். ஒரு காலகட்டத்துல பெருமாள் நேரையே வந்துட்டு இருந்தார். அடுத்த யுகத்துல ஒரு அவதாரமா எப்படி இருக்கணும்னு காமிச்சார். அடுத்த அவதாரத்துல பகவானாவையும் தன்னை காமிச்சார், மனுஷனாவும் தன்னை காமிச்சார். இப்ப கலியில இந்த இதுல பகவான் வருவாரான்னு ஒரு சில பேருக்கு வராருன்றா, ஒரு சில பேருக்கு தெரியலாங்கிறார். அது பார்க்கிற விதத்துல இருக்கு. எல்லாத்தையும் பகவானா பாக்குறது ஒண்ணு, பகவான்ல எல்லாத்தையும் பாக்குறது ஒண்ணு. அதான கிருஷ்ணன் சொல்ற, யோமாம் பஷ்யத்தி சர்வத்திர சர்வச்ச மை பஷ்யத்தி, என்கிட்ட எல்லாத்தையும் எவன் பாக்குறானோ எல்லாத்துலயும் எவன் என்ன பாக்குறானோன்னு சொல்றாரு. அது ரொம்ப ஒரு எல்லாத்தையும் கடந்த ஒரு நிலையா இருக்கு இல்லையா. அப்பேற்பட்ட இறைவனை பத்தி சொல்லிட்டு வரும்போது திருவிளையாடல் புராணத்திலேயே அப்படிதான் நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு நிறுத்துறாரு. அப்படி அதை சொல்லி அதுக்கு விவரிச்சு சொல்லும் போது அதை பத்தி கேட்கறதுக்கு நமக்கு ஒரு விதமான புண்ணியம் இருக்கணும் இல்லையா. எதை கேட்கணும்னாலும் புண்ணியம் இருக்கணும். அபிரானந்தாஜர் சொல்லுவார், கண்ணியது உன் புகழ் கற்பது உன் நாமம் கசிந்து பக்தி பண்ணியது உன் பாதாம்புயத்தில் பகலிரவாய் நன்னியது உன்னை நயந்தோர் அவையத்து நான் முன் செய்த புண்ணியம் ஏது
அப்படின்பார். நான் முன்ன என்ன புண்ணியமா பண்ணிருக்கேன், நான் புண்ணியம் ஏதோ பண்ணிருக்கறனால தான் உன்னோட புகழ பாடுறேன், உன்னுடைய நாமத்தை நான் கற்று அதை தினம் அதை அர்ச்சனையில சொல்றேன், உங்ககிட்ட நான் பக்தி பண்றேன், உன்னுடைய பாதங்களை தவிர வேற எதையும் நம்பி நான் போகல, பகலிரவா உன்னையே நம்பி உன்னையே அடைக்கலம் சொல்லி அப்படி அடைஞ்சுட்டேன். அப்புறம் பகலா உன்னுடைய பக்தர்களோடைய கூடி அவளோட சேர்ந்து இருந்து அந்த சத்சங்கத்திலிருந்து நான் அனுபவிக்கிறேன். இதுக்கெல்லாம் என்னது, நான் முன் செய்த புண்ணியம் எது? இதுக்கெல்லாம் நான் ஏதோ ஒரு புண்ணியம் பண்ணிருக்கேன்றதுனால தானே நீ எனக்கு இந்த அருளை நீ பண்ணிருக்காய். அப்படி பண்ணிருக்கும் போது இந்த அருள் இருந்தாதான் கிடைக்கும்னு. இதுல திருவிளையாட்டு புராட்டுல என்ன சொல்றாருன்னா, இந்த பூமியில நிறைய புண்ணியம் பண்றான். அவ புண்ணியம் எதுக்கு பண்றா அப்படின்னாக்க, நிறைய புண்ணியங்கள்லாம் பண்ணி அதனால அடையக்கூடிய 8 போகங்களையும் அதுல வரக்கூடிய இன்பத்தையும் அனுபவிக்கிறதுக்காக சொர்க்க பூமி என்று சொல்லக்கூடிய விண்ணுலகத்துக்கு போறான்னு. ஏன்னா அங்கதான் ஒரு அழிவில்லாத நிரந்தரமான சுகம் அங்க இருக்கு அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆனா கீதை பிரகாரம் அங்க போய் அனுபவிக்கிறவா கூட அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட காலம் நிர்ணயிக்கப்பட்டிருந்த குரம்பை அடுத்து குடிவுக்கு ஆவி வெங்கூற்று கிட்ட வரம்பை அடுத்து மருகும்ன்ற மாதிரி லீஸ் யமன் நம்ம இந்த உடம்புல எத்தனை நாள் உயிர் இருக்கணும்னு ஒரு லீஸ்ட்ல கொடுத்துருக்கிற மாதிரி சொர்க்கத்துக்கு போனாலும் சரி அதுக்கு ஒரு முடிவு காலம் உண்டு. அந்த இது தீர்ந்து போச்சுன்னா, டூர்ல போகும்போது கையில இருக்கிற காசெல்லாம் தீர்ந்து போயிடுச்சுன்னா திரும்பி வந்துடுறோமோ, அது மாதிரி சொர்க்கத்துக்கு போனாலும் எடுத்துன்னு போற புண்ணியம் எல்லாம் தீர்ந்து போயிடுச்சுன்னா என்ன பண்ணணும், அங்க இருந்து மறுபடியும் போயிட்டு வாங்க டாட்டான்னு கதவை சாத்திடுவாவா வெள்ளத்தள்ளி. ஷோ முடிஞ்சு கொடுத்து டிக்கெட் வாங்கினா இந்த ஷோக்கு வாங்கியிருந்த ஷோ முடிஞ்சு போச்சு அப்படின்னு கதவை சாத்திடுறாள் தியேட்டர்ல கூட. அந்த மாதிரி இவ புண்ணியம் தீர்ந்து போகணும் திரும்பி வந்துடுற மாதிரி அந்த உலகத்துக்கு போகணும் அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் இந்த புண்ணிய பூமியில எல்லாரும் வார்த்தை பூமியில எல்லாரும் புண்ணியம் பண்றான்னா, ஆனா எல்லா நாளும் புண்ணியம் செய்யும் பூமி இதுக்காக போய் வேற எங்கேயோ போய் சுகத்தெல்லாம் அனுபவிக்க வேண்டாம். எல்லா சுகங்களையும் எல்லா போகங்களையும் சொர்க்கத்துல கிடைக்கக்கூடிய அத்தனையுமே இந்த பாரத பூமியில மதுரையம்பதியிலேயே கிடைக்கும்படியாக ஒரு ஆட்சியை பண்ணி கொண்டிருக்காரா யாரு, அந்த சுந்தரேச பெருமாள். அந்த சுந்தரேச பெருமாளும் மீனாட்சி அம்மையும் அங்க இருக்கிறதுனால இப்ப என்னன்னா எல்லாம் சொர்க்க பூமியை விட ரொம்ப வசதியா நம்முடைய இது இருக்கு. ஏன்னா இதனால தானே தேவர்கள் கூட பார்த்து பொறாமையினால கண் மூடாத இருக்கா, எமைக்காத அப்படியே இருந்துருக்காங்க, தூங்காத இருக்கா அப்படின்னு சொல்றா இல்லையா. இப்ப இந்த பாடல் என்ன, புண்ணியம் புரி பூமி பார் அதில் வரும் போகம் நன்னி இன்புறு பூமி வான் நாடு என்ப நாளும் புண்ணியம் புரி பூமியும் அதில் வரும் போகமும் நன்னி இன்புறு பூமி மதுரை மாநகரம். இந்த மதுரை மாநகரம் இருக்கே அதுல என்னென்னைக்கும் நிரந்தரமாக ஒரு புண்ணிய பூமியாக இருந்து கொண்டு எல்லா விதமான அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் நமக்கு கொடுத்து நம்மை சந்தோஷமாக வைத்து இருக்கிறது அப்படின்றது இந்த பாடல்ல அவர் பரஞ்சோதி முனிவர் சொல்றார். இது நம்ம பதம் பதமா அர்த்தம் பார்க்கணும் இல்லையா. நெக்ஸ்ட் அதானே, ஒரு நிமிஷம். புண்ணியம் புரி பூமி பார், அறம் செய்வதற்கு இடமாக உள்ள இந்த பூமி எதுன்னு இந்த பார்ன்றதுன்னு இந்த உலகம் இகலோகம், இந்த லோகத்தால் தான். அதில் வரும் போகம் நன்னி, அதுலனால வரக்கூடிய விளையக்கூடிய பயனை எல்லாம் பெற்று நன்னி அடைந்து இன்பு ஒரு பூமி வாழ்நாடு, இன்பத்தை அடைவதற்கு இடம். அதாவது இங்க பேங்க்ல போட்டு வச்சா இங்க போட்டு இன்னொரு இடத்துல போய் வாங்கிக்கிற மாதிரி அப்படி கூட ஒருத்தர் பண்ணார் தெரியுமா, சுந்தரமூர்த்தி நாயனார். அவர் திருவாரூர்ல பொற்கிழி கொடுத்தார் பகவான். அதை எடுத்துன்னு வேற ஏதோ ஒரு ஊர்ல அவருக்கு திருவையாறுல ஏதோ எடுக்கணும் போல் இருக்கு. அங்க குளத்துல கட்டி போட்டுட்டு அங்க இருக்கிற பிள்ளையார்ட்ட சொல்லிட்டு வந்துட்டார், இந்த பாருப்பா உங்க அப்பா கொடுத்த காசெல்லாம் இதுல கட்டி வச்சிருக்கேன், நான் போய் திருவையாறுல எடுத்துக்கிறேன், அங்க எனக்கு திருவையாறுல கூடிய குளத்துல கிடைக்கணும். சரின்னு போயிட்டார். அங்க போனது பிள்ளையாருக்கார ஒரு வேடிக்கை பண்ணாரு இவர்கிட்ட. இது என்ன ஒரு வேலைக்கார மாதிரி வச்சு இதை பாத்துக்கோன்னு சொல்லிட்டு போறான், சாட்சி சொல்லத்துக்கு கூப்பிடுறாங்க. என்கிட்ட என்ன சொல்லிருக்கணும், நான் பத்திரமா கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நீ கருணை பண்ணணும், எனக்கு எந்த விதமான தொல்லையும் இடைஞ்சலும் இடையூறும் இல்லாத இருக்கணும்னு கேட்கறதுக்கு பதிலா உங்க அப்பா கொடுத்த காசெல்லாம் பாரு மாத்து குறையாத அங்க கொடுன்னு சொல்லி கேட்டு போறாங்க. என்ன பண்ணா நேரம் அங்க போய் இவர் எடுக்கிறாருங்க, குளத்துல எடுத்து கொண்டு போய் தட்டான்ட்ட கொடுத்து இந்த சவரன்
எல்லாம் எனக்கு பெருமாள் கொடுத்தது பாரு, இது என்னன்னா அவன் பார்த்து உரசி பார்த்து சொல்றான், ஐயோ இதெல்லாம் வந்து 24 கேரட் இல்ல 18 கேரட்னுட்டான். ஒரு நொந்து நூலா போயிட்டார். அங்க இருக்கிற பிள்ளையாட்ட போய் கேட்டார். பிள்ளையாட்ட போய், என்னையா இந்த மாதிரி உங்க அப்பா கொடுத்த காசெல்லாம் அங்க கட்டி போட்டேன் நான் கமலாலயத்துல, இங்க வந்து பார்த்தா அதெல்லாம் மாத்து குறைச்சலா இருக்கேன்னு, அப்படியே அங்க குடு பாக்கலான்னு. இவர் உரைச்சு பார்த்தாரு. உரைச்சு பார்த்து, இல்லையா நன்னா தானேயா இருக்கு அப்படின்னு. இல்லையே அவன் தட்டா அப்படி சொன்னான்னு, அவன் உன்னை ஏமாத்தத்துக்காக சொல்லியிருக்கான். அதெல்லாம் இல்லையே, நான் வா உன்னை கூட்டின்னு போய் இது நல்ல காசு தான் சொல்றேன்னு சொல்லி தட்டான்ட்ட கூட்டின்னு போய் தன் கையில இருக்கிற கல்லுல உரைச்சு பார்த்து பாரு, 24 இல்லையா 35 கேரட் இருந்தா வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்தாரு. அதனால அந்த பிள்ளையாருக்கு மாற்றுரைத்த பிள்ளையாருன்னு பேரு. அது மாதிரி இன்னொரு பிள்ளையாரு கூட பேரு கள்ளவாரண பிள்ளையார் பேரு. கள்ளவாரண பிள்ளையார்னு இது ஐ திங்க் திருக்கடையூர்ல இருக்கிற பிள்ளையாருக்கு பேரு கள்ளவாரண பிள்ளையார் பேரு அப்படின்னு நினைக்கிறேன். இது மாதிரி ஒரு நிறைய நமக்கு கதைகள்லாம் சொல்றேன். என்ன இதுல வந்து என்ன எடுத்துக்கணும்னா, பகவான் கிட்ட வந்து நம்ம நம்பிக்கை இருக்கணும். நம்பிக்கை இல்லாத சந்தேகப்படுற மாதிரி இருக்கக்கூடாது இல்லையா. உலகேழும் பெற்ற ஷீர் அபிராமி அந்தாதி, இந்த உலகம் ஏழையும் பற்று படைத்து அந்த அம்பாள் இருக்காள, அவளுடைய பிள்ளை அவன் வந்து தாரமர்குன்றையும் சண்பகமாலையும் சாத்தும் தில்லைதம் ஊரதம் பாகத்து உமை மைந்தாரி, உமையோடு பிள்ளையா இருக்கக்கூடியவனே அப்படி இந்த கள்ளவாரண பிள்ளையார பார்த்து அவர் ஸ்தோத்திரம் பண்றார். இங்க திருவையாறுல இருக்கிற பிள்ளையார் வந்து மாற்று உரைத்த பிள்ளையார்னு அவருக்கு பேருன்னு சொல்லுவார். அந்த மாற்று உரைத்தன அந்த தங்கத்தினுடைய சபரனுடைய உண்மையான குவாலிட்டி என்ன அப்படிங்கறத வந்து ஆராய்ந்து சொன்னார். அப்படிங்கிறதுனால இங்க இன்பூரு பூமி வாநாடு, இங்க நிறைய புண்ணியம் பண்ணினா அந்த புண்ணியத்தை எடுத்துட்டு போய் அங்க இருக்கக்கூடிய சொர்க்க லோகத்துல அதுக்கு உண்டான இன்பத்தை எல்லாம் அடையலாம் அப்படின்னு இருக்கு அப்படின்னு என்ப அப்படின்னு சொல்லுவா. என்னன்னா இதெல்லாம் சொல்றா. யாரா பார்த்திருக்காளான்னா, எங்க சொர்க்கத்துல போய் பார்த்துட்டு எது எப்படின்னு நீங்க வந்து நம்மளால சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. எல்லாம் மகரிஷிகள்லாம் அதை எழுதி வச்சிருக்கா. அவளுக்கு ஏதோ ஒரு ஞானத்தினால சொன்னாலோ இல்ல ஞான திருஷ்டினால சொன்னாலோ இல்லைன்னா அவளுக்கு நிறைய போய் பார்த்துட்டு வந்து சொன்னாலோ நமக்கு தெரியாது. இருந்தாலும் நம்பிக்கை தான் பிரதானங்கிற போது இப்படி அவள்லாம் சொல்லுவா. நாளும் எப்போதும் புண்ணியம் புரி புரி பூமியும், அதாவது எப்பவுமே புண்ணியம் செய்யறதுக்குள்ள ஒரு பூமி எதுன்னா, அறம் செய்வதற்கு இடமாக உள்ள பூமி எதுன்னா அதில் வரும் போகம் நன்றி, அதனால கிடைக்கக்கூடிய சுகபோகத்தையும் அனுபவிக்கிறதுக்கு உள்ள இடம் எதுன்னா இன்பு உரு பூமி, இன்பத்தை அடைவதற்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய இடமாக உள்ளது எதுன்னா மதுரை மாநகரம். இந்த மதுரை என்பது தான் இங்க பூமி அப்படின்னா ஒரு இடத்துல இடம் அப்படின்னு எடுத்துக்கணும், ஒரு இடத்துல தேசம்னு எடுத்துக்கணும், ஒரு இடத்துல வந்து ஆகாசம் வானுலகம் அப்படின்னு எடுத்துக்கணும். எல்லாம் வந்து புண்ணியம் பண்ணி, எதுக்கு புண்ணியம் பண்றான்னா பரலோகத்துல சுகம் அனுபவிக்கிறதுக்காக புண்ணியம் பண்றா. இவர் சொல்ற அதெல்லாம் வேண்டாம், மதுரையும் பதி இகலோகத்தை அந்த புண்ணியத்தெல்லாம் பண்ணும்படியாக பண்ணி நமக்கு அந்த புண்ணியத்தினுடைய பலனையும் நமக்கு கொடுக்கறது அப்படின்னு அவர் வந்து ரொம்ப அழகா இந்த இதை சொல்லிட்டார். அடுத்த பாடல் வரும்போது அந்த ஊர் மக்கள்லாம் எவ்வளவு சௌக்கியமா இருந்தா, எவ்வளவு சந்தோஷமா இருந்தா அப்படின்னு சொல்ல போறார். இது எவ்வளவு சந்தோஷமா எவ்வளவு சௌக்கியமா அப்படின்னா, நமக்கு வந்து பஞ்சேந்திரியங்களுக்கும் சௌக்கியத்தை கொடுக்கக்கூடியது அப்படிதானே. முன்னாடி ஒரு பாடல்ல கூட சொன்ன, பொறிகள் 5னுக்கும் ஊட்டு பல் போகமும் மிதப்பான்னு சொன்னார் இல்லையா 188வது பாடல்ல. இந்த ஒரு சுகம் சௌக்கியம் அப்படிங்கிறது என்ன, காதால கேட்கறதுக்கு இன்பமான ஒரு வார்த்தைகளோ பாடல்களோ இசையோ, கண்ணால பாக்கிறதுக்கு இன்பமான காட்சிகள், அப்புறம் நாவால் சுவைப்பதற்கு அருமையா சுவையோடு கூடிய இனிய பதார்த்தங்கள், அப்புறம் வந்து மூக்கால சுவாசிக்கிறதுக்கு நல்ல வாசனை இல்லையா. உடம்புல வந்து சும்மா அந்த இதெல்லாம் போட்டுன்னா நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டுண்டு அதை ஒரு சந்தோஷமா அனுபவிக்கிறது, ஒரு நல்ல வஸ்திரம்லாம் இருந்ததுன்னா ஒரு நல்ல பர்சனாலிட்டி, அதுக்குன்னு ஒரு எடுப்பா இருக்கு இல்லையா. ஒரு சமயத்துல ஒரு இடத்துக்கு ஒரு விதமான ட்ரெஸ் போட்டுன்னு போகும்போது அதுக்குன்னு ஒரு தனி மதிப்பு மரியாதை இருக்கு அப்படி இல்லையா. அது மாதிரி ஒரு இடத்துக்கு ஒன்னொன்னு இருக்கு. இப்ப இந்த மதுரையும் பதில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் பலவிதமான சுகபோகங்கள்லாம் கிடைச்சது. அவெல்லாம் எப்படி அனுபவிச்சுட்டு இருந்தா அப்படிங்கறது ஒரு 3-4 பாடல்ல சொல்ல போறார் அவர். பண் கனிந்த அணைய சொல்லார்
நரப்பு இசை பாணி தேவர் உன் கனி அமுதும் கைப்ப செவி தொலைத்து ஊட்ட உண்டும் பெண்கள் இனமும் இனம் அமுத மன்னார் பெண்கள் இன அமுத மன்னார் பெருமித நடனம் உண்ண கண்களை விடுத்து காலம் கழிப்பர் அளவிலாதார் அப்படின்னு இந்த பாடல். இது கொஞ்சம் கடமுட்டான்னு இருக்குல்ல. இந்த பாட்டுக்கு என்ன அர்த்தம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இப்போ. அதாவது ஒரு பண் அப்படின்னா ஒரு ஒரு பொயட்ரி. அந்த பொயட்ரி வந்து ஒரு கவிதை. அது கனிந்தது போலும். அந்த பொயட்ரி எப்போ ஒரு இனிமையாக இருக்கும். அதான் காய் கசப்பா இருக்கும் இல்லையா. இனிய உளவாக இன்னாத குரல் கனி இருப்ப காய்க வந்தற்று அப்படின்றார் வள்ளுவர் இல்லையா. இனிமையானதெல்லாம் பழங்கள்லாம் இருக்கும் போது யாராவது கசக்கக்கூடிய காயை போய் சாப்பிடுவானா அப்படிங்கிறார். அதேதான் வந்து காயிலே புளிப்பதென்ன கண்ண பெருமானே கனியிலே இனிப்பதென்ன கண்ண பெருமானேன்னு வந்து பாரதியாரும் பாடுறார் இல்லையா. இங்க பண் கனிந்தது போலும்னா அந்த ஒரு பாடலானது ஒரு கவிதையானது ரொம்ப இனிமையாக இருந்தது. எப்போ அப்படின்னா இனிய மொழிகளை உடைய பெண்கள் வாசிக்கும் யாழின் இசையொலியோடு சேர்ந்த போது இனிய மொழிகள் அவெல்லாம் பாடுறா. வெறும் பாட்டு இனியம்தான் இருக்கிறதோட மாத்திரம் இல்லாத கூடவே யாழின் இசை. யாழ்னு நம்ம வீணை, நம்மளுடைய வீணை தான். அந்த காலத்துல வேற ரூபத்துல அது இருந்திருக்கலாம். அதனால அதுக்கு வந்து யாழுன்னு அதுக்கு பேரு. இந்த யாழ் வாசிக்கிறவா கூட பாடிண்டே அந்த யாழை வாசிக்கிறவளுக்கு வந்து யாழ்ப்பாணர்கள்னு நான் கூட சொல்லியிருக்கேன். பாணர்கள்னா திருப்பாணாழ்வார்னு கூட ஒரு ஆழ்வார் இருந்திருக்கார். அவருக்கு வேலையே என்னன்னா பெருமாளை பாடுறது. காத்தால இதுல ரங்கநாதனை வந்து நினைச்சுட்டு காவியில ஸ்நானம் பண்ணிட்டு அவர் உள்ள போக முடியாது. ஏன்னா அவர் வந்து உள்ள அலோடு கிடையாது. அவருடைய அந்த கால நியமப்படி அவரை உள்ள அலோ பண்ண மாட்டார். அப்படி இருக்கும்போது பெருமாள் வந்து திருமஞ்சனத்துக்காக தினம் வருவாங்க. ஆத்துல இறங்கி காவியில ஸ்நானம் பண்ணி பெருமாள் அழிச்சுன்னு போவார். அப்ப அங்கேயே இருந்துட்டு அவர் வந்து பெருமாளை பத்தி பாடி ரொம்ப சந்தோஷம் அடைவார் அப்படின்னு சொல்லுவார். அது ஒரு பெரிய கதை. அது வேற, நமக்கு இந்த கான்டெக்ட் வேண்டாம். பாணர் அப்படின்னா அவர் வந்து திருப்பாணாழ்வார்னு அந்த பாணர்களுடைய இசைவாணர்களுடைய வழியில் வந்தவர் அவர். யாழ்ப்பாணம் கூட ஸ்ரீலங்கால ஒரு ஊர் இருக்குன்னு சொன்னேன். அங்க வந்து அந்த காலத்துல யாழை இசைத்து கொண்டு பாணர்கள் வாழ்ந்தார்கள், பாடிக்கொண்டிருந்தார்கள், கவிதைகள் ஏற்றி பாடினார்கள். அந்த இலங்கை தமிழ் தான் சுத்தமான தமிழா இருக்கும், ரொம்ப அழகா இருக்கும் தமிழ் கேட்கறதுக்கு. அப்படி பெண்கள் வந்து யாழோட இசை ஒலியை எழுப்பி பாடுற பாட்டு தேவர்கள் உண்கின்ற கனி கனிந்த அமிர்தமும் உவர்க்கும்படி செவியை தொலைத்து அது இன்பத்தை கொடுக்குமா, இன்பத்தை ஊட்டுமா காதுக்கு. செந்தமிழ்நாடனும் எனும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலேன்னு. இன்பத்தேன் வந்து காதுல பாயின. காது எப்படிங்க வந்து அது ருச்சியெல்லாம் பார்க்க முடியுமா? அதுக்கும் உபமானங்கள்லாம் இருக்கு. நம்ம இந்த தேவர்கள் உண்கின்ற அமிர்தம் இருக்க, அந்த அமிர்தத்தை கூட அது வந்து உவர்க்கிற மாதிரி, அதாவது துவர்ப்பாக உப்பு உவர்க்கும் இல்லையா. அந்த உப்பு கசப்பு உவர்ப்பு துவர்ப்பு இனிமை காரம் புளிப்புன்னு அறுசுவை சொல்றோமோ இல்லையா. இதுல வந்து அமிர்தம் கூட வந்து இதுக்கு முன்னாடி நிக்க முடியாதான். அப்படி அவர்கள் வந்து அந்த பாட்டு இருக்க காதுக்கு ரொம்ப இனிமையா இருக்கான். இந்த காதை தொலைச்சுண்டு போய் அந்த இனிமையான இசையானது இவளுக்கு இன்பத்தை ஊட்டுவிக்கிறது, அவளை உண்ண வைக்கிறது. அப்படின்னா சரி, அமிர்தம் போல சிறந்த பெண்கள்லாம் அவ வந்து ரொம்ப பெருமிதத்தோட நடனம் ஆடி நாடகங்கள் எல்லாம் அரங்கேற்றும் போது அதை பார்க்கிற கண்கள் இருக்கு இல்லையா, அது அந்த கண்கள் அதை பார்த்து ரொம்ப ஆனந்தப்படுதும். காதும் ஆனந்தப்படுது, கண்களும் ஆனந்தப்படுது. இந்த இரண்டையும் அனுபவித்து அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து ஆண்கள்லாம் பொழுதுபோக்குறாளாம் அந்த நகரத்துல, மதுரை மாநகரத்துல. இது மாதிரி சாயங்காலம் ஆனமா நிறைய பொழுதுபோக்கான விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு. அது என்னங்க வந்து காதாலையும் கதாலையும் ஊட்ட முடியுமா, அனுபவிக்க முடியுமான்னு இதே பட்டத்திரி கூட ஒரு ஸ்லோகத்துல சொல்றார். எங்கன்னாக்க ஒரு முதல் அத்தியாயத்திலே வருது நினைக்கிறேன். நோச்சே ஜீவாகா கதம்பா மதுரதரம் இதம்
சார் ஏதாவது வரும் அந்த ஸ்லோகம் மறந்து போச்சு. நேத்ரை சோத்ரை பீத்வா பரமரச சுதாம்போதி பூரே ரமேரன்னு அந்த 2வது லைன் வரும். இது கஷ்டாத்தே கஷ்டாத்தே சிருஷ்டிச்சேஷ்டா பகுதர பவகேதாவஹா ஜீவபாஜாம் இத்யேவம் பூர்வம் ஆலோசிதம் அஜிதமயா நைவம் அத்யாபிஜானே நோச்சேத் ஜீவா கதம் வா மதுரதரமிதம் த்வத்வபுஷ்சித்ர சார்த்ரம் நேத்ரை ஸ்ரோத்ரை சோத்ரைச்ச பீத்வா பரமரசசுதாம்போதி பூரே மனோம ரமேரன். அது என்ன அதுக்கு அந்த கருத்து என்ன, அந்த ஸ்லோகத்துக்கு என்ன கருத்து? கிட்டத்தட்ட இங்க இருக்கிற மாதிரியே இருக்கு, இந்த ஸ்லோகம் சொல்ற மாதிரியே இருக்கு, இந்த பாட்டு மாதிரியே இருக்கு அதுல வர கருத்து. அது என்ன கருத்து அதுக்கு? அதாவது அப்படி ஒரு இதுவா ஒரு இன் ஜெனரல் சொன்னா போறோம். ரொம்ப ஏன்னா நம்ம சம்ஸ்கிருத கிளாஸ் இல்ல இல்லையா, அது அதனால வந்து பதமா சொல்லணுங்கிறது இல்ல, ஒரு அளவுக்கு அதை ஒரு ஜெனரலா சொன்னா போறோம் கருத்தை. ஜீவர்கள்லாம் உன்னுடைய இந்த கிரியேஷன்னால ரொம்ப ஒரு முன்னாடிலாம் நான் நினச்சிட்டு இருந்தேன் அப்படியே வந்து இது ரொம்ப ஒரு கொடுமையான ஒரு விஷயம்னு. ஆனால் இப்போ அப்படி நினைக்கல. ஏவம் நான் அபிஜானே, நான் இப்படி நினைக்கல. ஏன்னா இல்லைன்னா ஜீவர்கள்லாம் வந்து சித் ரச ஆர்திரம், அந்த சித்துங்கிற ஒரு ரசத்தினால அப்படியே மதுரமான உன்னுடைய வப்புஸில் காதுனாலையும் கண்ணுனாலையும் அதை வந்து அப்படியே குடித்து அந்த ஒரு ரச சமுத்திரத்தில் எப்படி அவா இல்லைன்னா ரமிக்க முடியும் அப்படிங்கிற. அதனால அதே மாதிரிதான் இங்க வந்து கண்களுக்கும் காதுகளுக்கும் இனிய அமுதமாக இருந்தது, அந்த ரசத்தை குடித்தார்கள் அப்படின்னு சொல்லும் போது கிட்டத்தட்ட கவிகள் எல்லாம் வந்து கிரேட் பீப்புள் திங்க் அலைக்னு சொல்ற மாதிரி எல்லா மொழிகளையும் எல்லா கவிகளுக்கும் வந்து சில விஷயங்கள் வரும்போது ஒற்றுமை நிறைய இருக்கு அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். அது வந்து பதமான அர்த்தம் இந்த பாடலுக்கு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, பண் கனிந்த அணைய சொல்லார், ஒரு பாடலானது கனிந்தது, அது இனிமையாக மாறிட்டு அப்படித்தான். அதை எழுதும் போது இருந்ததை விட அதை படிக்கும் போது, அதை சொல்லும் போது, அதை அர்த்தத்தை அனுபவிக்கும் போது இன்னும் ரொம்ப இனிமை ஜாஸ்தியா இருக்கு. அப்படி இனிய சொல்லையுடைய மகளிர்கள்லாம் இருக்காளே, அவ நரம்பு இசை பாணி, நரப்பிசை பாணின்னு இருக்கு இல்லையா, நரம்பு இசை பாணி அப்படின்னு படிக்கணும். அதை அந்த யாழின் இசையோடு கூடின அந்த வீணையோடு இசையோடு சேர்ந்து பாடுறாவெல்லாம் அத தேவர் உன் கனி அமுதும் கைப்ப, தேவர்கள்லாம் சாப்பிடக்கூடிய அந்த ரொம்ப சிறந்த அமுதம் இருக்கே, அந்த அமுதத்தை கூட வேண்டான்னு ஒதுக்கி தள்ளுற மாதிரி இருந்துதான். செவி தொலைத்து ஊட்ட உண்டும், அது அவளை கேட்கிறவாளுடைய அதுகளுக்குள்ள போய் அந்த அமிர்தத்தை விட மேலானதாக இனியதாக அந்த பாட்டுக்களையாம் அது ஊட்டும் போது அது அவர்கள் காதால உண்டார்கள்னா. பெண்களின் அமிர்தம் அண்ணா, பெண்களுக்குள்ளேயே ரொம்ப அமிர்தம் போல இருக்கக்கூடிய மகளிர் அப்படின்னு சொன்னா என்னன்னாக்க, பெண்கள்லயே ரொம்ப இனிமையானவர்கள், அழகானவர்கள், மெல்லியவளாக இருக்கக்கூடியவர்கள், மெல்லிய நுண்ணிடை மின் அணையாளைங்கிற மாதிரி ரொம்ப மெல்லிய மின்னல் போல கொடியடையா இருக்கக்கூடிய அவர்கள்லாம் ஆடல் பாடல் அதோட நாடகம் இதெல்லாம் பண்ணும் போது அதுவும் பார்க்கிறவாளுடைய கண்களுக்கு இனிமையாக இருக்கிறது. அந்த உயர்ந்த நடனத்தை நுகரும் பொருட்டு அதை வந்து கேட்க முடியும். பெருமித நடனம் உண்ண, அந்த பெருமையோடு கூடிய அந்த நடனத்தை அதை கண்களாலே உண்ணுவதற்காக என்ன பண்றாவா, கண்களை விடுத்தும் தன்னுடைய பார்வையை செலுத்தியும் காலம் கழிப்பவர் அளவில்லாத. அதாவது சாயங்காலம் ஆனா என்டர்டெயின்மெண்ட்டுக்கு குறைச்சவே இல்லையா மதுரையில அந்த காலத்துல. அப்படி எல்லாரும் அங்க போய் இருந்துட்டு இந்த பாடல் நிகழ்ச்சிகளையும் இந்த இயல் இசை நாடகம் என்று சொல்லக்கூடிய 3 விதமான கலை நிகழ்வுகளையும் இவர்கள் கண்டு ரசித்து காதுக்கும் கண்ணுக்கும் இனிமையை அனுபவித்தார்கள், காதாலும் கண்ணாலும் இனிமையை அனுபவித்தார்கள் அப்படின்ற இந்த ஒரு பாடல். இதுல வந்து கட்டமான சில வார்த்தைகள் இருக்கு, சில நிறையவே இருக்கு. அது என்னன்னு பார்க்கும்போது, சொல்லால் அப்படின்னா சொல்லால சொல்லே உடையவர்கள் அப்படின்னு, நரம்பு இசை நரம்பு இசை நரப்பு இசை இது யாழுடைய ஓசைன்னு அர்த்தம். கைப்ப அப்படின்னா அது கூட வந்து வெறுக்கும்படியாக அது உவர்ப்பான ஒரு சவர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஒரு டேஸ்ட் இருக்கக்கூடிய. காலம் கழிப்பன பொழுதை போக்குவார்கள் அப்படின்னு இந்த பாடலுக்கு அர்த்தம். அடுத்த பாடலை வந்து நம்ம வந்து மேலெழுந்த வாரியா பார்த்துன்னு போயிடுவோம். அது வந்து நம்ம ரொம்ப டீப்பா
அதை பத்தி அனலைஸ் பண்ணி நம்ம படிக்க போறதில்ல. அவருடைய கருத்தை மாத்திரம் நான் வந்து ஒரு லேசா சொல்லிட்டு நான் ஸ்கிப் பண்ணி அடுத்த பாடலுக்கு நான் போயிட போறேன். கலவி வித்தாக ஊடி கட்புனல் குளிக்கும் நல்லார் புலவி தீர்த்து செவ்வி நோக்கி புனர்மலை போகம் துய்க்கும் நிலை நிலையாமை நோக்கி நெறிப்படும் தருமம் தானம் கலைஞர் கை பெய்தும் காலம் கழிப்பவர் எண்ணிலாதார். அந்த ஊர்ல நிறைய பேர் எப்படி காலத்தை கழித்தார்கள் அப்படின்னா, ஒரு சிலர் சிற்றின்பத்திலே காலத்தை கழித்தார்கள், ஒரு சிலர் வந்து பேரின்பத்தை அனுபவிப்பதில் காலத்தை கடத்தினார்கள். இந்த சிற்றின்பத்தை அதுல வந்து அனுபவித்து காலம் கடத்தக்கூடியவர்கள் வந்து சாதாரண என்ன சொல்றா, அது நிலை இல்லைன்னு நம்ம சொல்றோம், நிலையற்றது. நித்திய விவேகத்துல வரும்போது சிற்றின்பம்ன்றது பல வகைப்படும். அதுல இவாளெல்லாம் திளைச்சிருந்தார்கள் ஒரு சாரார். இன்னொரு சாரார் எப்படி இருந்தான்னாக்க, நிலையானது எது நிலை இல்லாதது எதுன்னு ஆராய்ந்து அறிந்து அதனால முறையான அந்த தர்மங்களை எல்லாம் செய்து சான்றோர்களுக்கும் ஆன்றோர்களுக்கும் கொடுத்து அதனால வந்து ஒரு நல்ல புருஷார்த்தமான ஒரு பலனை அடையக்கூடியவர்களாக புண்ணியம் செய்தார்கள். புண்ணியம் செய்தவர்களாக தன்னுடைய காலத்தை கழித்தார்கள் அப்படின்றது இந்த பாடலுடைய கருத்து. நம்ம இதுக்கு மேல இந்த பாடலை பத்தி ரொம்ப டீப்பா போக வேண்டாம். அடுத்த பாடல் வந்து சந்தித்து மீன நோக்கி தலைவனை 3 போதும் வந்தித்து ஈசன் பூஜையை மரபு ஒளி முடித்தும் வேதம் அந்தித்தும் அறியான் செய்த திருவிளையாடல் கேட்டும் சிந்தித்தும் அன்பர் பூஜை செய்து நாள் கழிப்பர் பலர். வேற சில மனுஷாலாம் எப்படி இருந்தான், அந்த வேற சில மனுஷாலாம் அவ வந்து சத்சங்கத்துல ஈடுபட்டு இருக்கக்கூடிய ஜனங்கள் அந்த ஊர்ல எப்படி இருந்தா அப்படிங்கிறத சொல்ல. ஏன்னா ஒரு இடம்னு வரும்போது எல்லா விதமான மக்களும் இருக்கத்தானே செய்வா இல்லையா. ஒரு காடுன்னு வந்தா எல்லா விதமான ஜீவராசிகளும் இருக்கத்தான் செய்யும். துஷ்ட மிருகங்களும் இருக்கும். அந்த துஷ்ட மிருகங்களுக்கு ஆகாரமா போகக்கூடிய சாதுவான மிருகங்களும் இருக்கும். அப்புறம் நாடுன்னு வந்தா நல்லவாளும் இருப்பா, கெட்டவாளும் இருப்பா, வீரம் மிகுந்தவாளும் இருப்பா, கோழைகளும் இருப்பா, இன்பத்தையே அனுபவிக்கிறவளாக இருப்பாய். அதெல்லாம் நிலை இல்லைன்னு சொல்லி பரமனிடம் ஈடுபாடு கொண்டவாளும் இருப்பா. இப்படி எல்லாமே இருப்பா. ஒரு பெரிய மால் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்க அங்க நமக்கு எல்லாருக்கும் வேண்டியது அங்க இருக்கும் இல்லையா. அப்படி ஒருத்தருக்கும் ஒரு வித இது ஒரே விஷயத்திலேயே பல பிராண்டுகள் இருக்கு இல்லையா. ஒரு சோப்புன்னு எடுத்துட்டாலும் ஒரு பேஸ்ட்ன்னு எடுத்துட்டா கூட எத்தனை பிராண்ட் வந்திருக்கு, ஒருத்தருக்கு ஒண்ணு. ஆனா உண்மையில பார்க்க போனா எல்லாத்துக்குமே காம்போனன்ட் ஒண்ணுதான். அந்த கடைசியில வர பினிஷ்ட் ப்ராடக்ட்ல தான் ஏதோ கொஞ்சம் ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சம் மாறுபாடு இருக்குமே தவிர எல்லாம் ஒன்னாதான் இருக்கும். அதுல இங்க மக்கள் வந்து இந்த மதுரையம்பதி மக்கள்லாம் எப்படி அவ தன்னுடைய காலத்தை கழித்தார்கள் அப்படின்றத பார்க்கணும். மீன் போன்ற பார்வையை உடைய யாரு, மீன் போல பார்வை உடையவள் யாருன்னா மீனாட்சி. மீனலோச்சனி இல்லையா. மீனலோச்சனா சாமாசாத்திரி பாட்டு ஒண்ணு இருக்குல்ல, மீனலோச்சனா புரோவர் இருக்குல்ல. மீனாட்சி மே முதம் தேகி இவ தீட்சிதருடைய கீர்த்தனை. ஆமா, மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் குமரகுருபர சுவாமிகள் பாடியிருக்கார். இப்படி நிறைய இருக்கு. மீனாட்சி பத்தி நிறைய அதெல்லாம் இருக்கு. மீனாட்சி பஞ்சரத்னம் இருக்கு, மீனாட்சி அஷ்டகம் இருக்கு. மீனாட்சி பஞ்சரத்னம் வந்து நீலகண்ட தீட்சை பண்ணதுன்னு சொல்லுவா. மீனாட்சி அஷ்டகம் வந்து ஆதிசங்கர பகவத் பண்ணதுன்னு சொல்லுவா. இது எனக்கு எது கரெக்ட்னு தெரியாது, இருந்தாலும் I just share this news. இங்க மீன் போல உள்ள பார்வை சலன் மீனாபலோச்சனான்னு நம்மளுக்கு சஹஸ்ரநாமத்துல பேர் வருது இல்லையா. அவ கண்ணு இங்கேயும் அங்கேயும் அப்படி ஓடுறதான். ஏன் ஓடுறதுன்னா மீனோட கண், மீன் வந்து தண்ணிக்குள்ள அப்படி போகும்போது இந்த பக்கம் அந்த பக்கமும் அப்படி கண் பார்வை விட்டுன்னு போகுமா. அது என்னன்னா அது சைட்ல அதனுடைய முட்டைகள்லாம் இருக்க, இது பார்வை பார்த்தோடனே அது வந்து குஞ்சு பொறிச்சிடுமா. அப்புறம் அந்த குஞ்சுகள்லாம் அந்த அம்மாவோட சேர்ந்து பயணிக்கும் போது இது 2 பக்கமும் பார்த்த உடனே பசி ஆறிடுமா அதுகளுக்கு. மீனாட்சியுடைய பார்வையினாலேயே பசி தீர்த்துடுவாளாம். அதேதான் விசாலாட்சிக்கும் கண்ணு வந்து பார்வை வந்து ரொம்ப தீக்ஷண்யமான பார்வை. அவருடைய பார்வை பட்டாலே போறன காசி விசாலாட்சி இல்லையா. அப்ப இங்க மீன் போன்ற பார்வையை உடையவள் சலன் மீனாபலோச்சனான்னு சொன்ன மாதிரி இந்த அம்பாளுடைய மீனாட்சி தேவி இருக்காளே, அந்த அப்பேற்பட்டவருக்கு கணவரான சுந்தரேசர், தலைவராக இருக்கக்கூடிய சுந்தரேச பெருமான்.
ஏன் அப்படின்னு கேட்டாக்க, முதல்ல அந்த இடம் யாருக்கு சொந்தம்? மதுரை எம்பதி மீனாட்சிக்கு தான் சொந்தம். அதுக்கப்புறம் வந்து பரமேஸ்வரன் அங்க போய் வெற்றி கொண்டு அவரை அழைச்சின்னு வந்து தன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஏற்பாடுகளை பண்ணி மதுரையில மீனாட்சி கல்யாணம் சித்திரை மாசத்துல பௌர்ணமியும் போது வரும் மீனாட்சி கல்யாணம். இது ரொம்ப அழகா இருக்கும். மீனாட்சி கல்யாணம், தேரு, அப்புறம் வந்து அது அழகர் ஆத்துல இறங்குறது, அது ரொம்ப இருக்கு. அந்த அதுக்கு வந்து முதல்லலாம் மீனாட்சி கல்யாணம் அந்த காலத்துல பங்குனி உத்திரத்தும் போது நடந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து திருமலை நாயக்கன் பீரியட்ல தான் வந்து அதை வந்து மாத்தி அவர் வந்து பல காரணங்களுக்காக சித்திரை மாசத்துல கொண்டு போய் வச்சாருன்னு கூட பல கதைகள்லாம் சொல்லுவா. இது வந்து மீனாட்சியோட கல்யாணத்துக்கு தார வார்த்து கொடுக்கறதுக்காக திருமாலிரும் சோலையில இருந்து பெருமாள் வராராம். அழகர் அழகர் அங்கேயிருந்து 40 கிலோமீட்டர் வரணும். வர வழியெல்லாம் மண்டகப்படி, லேஸ்ல வர முடியாது. 10 நாள் முன்னாடி கிளம்பிட்டு அவர் இங்க மதுரைக்கு வந்து சேரும்போது லேட் ஆயிட்டான், முகூர்த்தம் முடிஞ்சு போயிட்டான். அப்போ கூடல் அழகர்னா அங்க ஒரு பெருமாள் இருக்கார் மதுரையிலேயே. இந்த பக்கத்துல தெற்கு மாசி வீதி தாண்டி அங்க இருக்கார், கூடல் அழகர்னு பேரு. அந்த அவர் என்ன பண்றாரு, சரி இன்னும் முகூர்த்தத்துக்கு நேரம் ஆச்சுன்னு சொல்லி அவர் வந்து அம்பாள மீனாட்சிய தன்னுடைய சகோதரிய தார வார்த்து கொடுத்துட்றாராம். இது வந்து பார்த்தா கல்யாணம் ஆயிடுத்து. ரொம்ப ஏமாந்து போயிட்டாராம் கள்ளழகர். அதனாலதான் ரொம்ப வருத்தத்தோட அவர் வந்து ஆத்துல இறங்கி திரும்பி போலான்னு போறாராம். ஆத்துல இறங்கி போகும்போது அங்க வந்து ஒரு ஒரு இஸ்லாமிய பெண், இவருடைய ரொம்ப நெருங்கிய பக்தை ஆகும். அவ வந்து இங்க வந்து நீங்க மண்டகப்படி எல்லா இடத்துக்கும் போறாலே எங்க வீட்டுக்கும் வந்துட்டு போன்னு சொன்னதுனால அந்த வீட்டுக்கு போறாங்க. இன்னைக்கு இருக்க கள்ளழகர் ஆத்துல இறங்கி கடந்த உடனே அங்க ஒரு இடத்துல போய் ஒரு இஸ்லாமியரோட வீட்டுல தங்கி ஒரு நாள் ராத்திரி இருந்து மறுநாள் தான் போவார். இவர் இருந்துட்டு ஒரு நாள் அங்க தங்கிட்டு அடுத்த நாள் கிளம்பி நேர திருமாலிருஞ்சோலைக்கு போறாராம். அங்க போன உடனே அங்க வந்து மகாலட்சுமிக்கு கோவம் வந்துடுத்தான், அங்க இருக்கிற பெராட்டிக்கு கோவம் வந்துடுத்தான். நீ என்ன கண்ட இடத்துல எல்லாம் போயிட்டு வர, நீ வந்து 6 மாசத்துக்கு உனக்கு தண்டனை வெளியிலேயே இருந்துட்டாவும். சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி போக ஐப்பசி மாசம் தான் அவ சேர்த்துக்கிறாளாம். 6 மாசமும் பெருமாள் வெளியிலேயே இருக்காராம். கோவிலுக்குள்ள கர்ப்பகத்துக்குள்ள உள்ளுக்குள்ள வராதுக்கு வெளியிலேயே இருக்காராம். 6 மாசத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய லெவல்ல திருமஞ்சலம் பண்ணி அப்புறம் தான் பெருமாள் உள்ள கொண்டு போய் அம்பாளோட சேர்த்து வைப்பாளாம். அப்படி ஒரு கதை. இது வந்து ஒரு சுவாரஸ்யமான நிறைய கதைகள்லாம் நம்முடைய இதுல இருக்கு. என்னன்னா இப்படிதான் ஒரு விதமான பக்தியை உண்டு பண்றதுக்காக பெரியவாள்லாம் சொல்லியிருக்க அந்த கதைகள். அப்படி மீன் போன்ற பார்வையுடைய அந்த மீனாட்சி தேவியுடைய கணவரான நாட்டை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அவருக்கு தேவ பாண்டியன் பேரு. தெய்வமே பாண்டிய ராஜாவா இருந்து ஆண்டதுனால தேவபாண்டியன் பேரு, தேவபாண்டிய சுவாமி அப்படின்னு. தேவபாண்டிய சுவாமின்னு சொல்லி ஒரு கோவிலே இருக்கு வள்ளியூர் அப்படிங்கிற ஊர்ல, திருநெல்வேலியில. அது வந்து ஒரு பர்டிகுலர் குடும்ப பரம்பரையை சேர்ந்தவாளுக்காகவே உள்ள அந்த கோவில். மற்றவாளுக்கெல்லாம் அதுல வந்து இது கிடையாது, என்ன சொல்ற பர்மிஷன்லாம் கிடையாது. அந்த அந்த ஒரு பர்டிகுலர் கோத்திரம் அதோட அந்த ஊருடைய பூர்வீக வாசிகள் அவளுடைய ஃபேமிலிக்கு நாடு முழுக்க நிறைஞ்சிருந்தாலும் இந்த வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு விழா நடக்கும் போது எல்லாரும் அங்க போய் கூடி இருப்பா அப்படின்னு சொல்லுவா. அந்த இடத்துல வந்து தேவபாண்டிய சுவாமின்னு அவருக்கு பேர். ஏன்னா மீனாட்சி சுந்தரேஸ்வரர் தான் மீனாட்சி சுந்தரேஸ்வர தேவபாண்டிய சுவாமி. அது இன்னொன்னு சொல்லுவாங்க, சோமாஸ்கந்த மீனாட்சி சுந்தரேஸ்வர தேவபாண்டிய சுவாமி. ஏன்னா அவர் உமா ஸ்கந்த, அவர் எப்படி இருக்காருன்னா உமையோடையும் கந்த பெருமானோடையும் அங்க வீட்டு இருக்கிறதுனால அந்த சோமசுந்தருக்கு வந்து சோமசுந்தர்னு சந்திரனை தலையில அணிந்திருக்கக்கூடியவர். அந்த பெருமான் உறைந்திருக்கக்கூடிய இடம் மீனாட்சி சுந்தரேஸ்வருடைய ஆலயம். அது அங்க எல்லாரும் என்ன பண்றாங்க, காத்தால உச்சி காலத்துல மாலையில பிராத்தம் மத்தியானிக்கம் சாயங்காலம் 3 வேளையும் 30 வழிபாடுகள் பண்ற, அனுஷ்டானம் பண்றவா அனுஷ்டானங்களை பண்றா, அப்புறம் வந்து உபாசனை பண்றவா உபாசனை பண்றா, தபஸ் பண்றவா தபஸ் பண்ணிட்டே இருக்கா, வழிபாடு பண்றவாளா வழிபாடு பண்றா. கோவில் எல்லாம் சில சமயம் 6 கால பூஜை 3 கால பூஜைலாம் சொல்ற முடியும். அந்தந்த கோவிலுக்கு பெரியவாள்லாம் எப்படி ஒரு வழிமுறைகளை எல்லாம் பழக்க வழக்கங்களை எல்லாம் கடைபிடித்தார்களோ அந்த வழியில இன்னைக்கு எல்லாரும் பண்ணிட்டு வரா. அப்படி சிவ பூஜையை விதிப்படி செய்யறாளாம். எப்படி சொல்லிருக்கோ அப்படி. அதுல வந்து சிவ பூஜை பண்ணோம்னா அதுக்கு என்னென்ன ஒரு முறைகள் அப்படின்னு இருக்கு இல்லையா, ருத்ரம் சமக்கம்லாம் சொல்றது, அது சொல்லி அபிஷேகம் பண்றது, அதுக்கப்புறம் சூக்தங்கள்லாம் சொல்றது, அப்படி வில்வ ஜலத்தால அர்ச்சனை பண்றது, ருத்ரத்தையே வந்து அர்ச்சனையா பண்றது. கிட்டத்தட்ட 300 நாமாவளியும் என்னவோ வரும், திருசத்தி மாதிரி அதுல வரும்னு நினைக்கிறேன். அத சொல்லி வந்து புஷ்பத்தால வில்வத்தால அர்ச்சனை, அரளி வில்வம் இதை சேர்த்து அர்ச்சனை பண்றது, சுவாமிக்கு அர்ச்சனை பண்றது. அது மாத்திரம் இல்ல,
நாயன்மார்களுடைய பாடல்களை எல்லாம் பாடுறது. ஓதுவார்கள், ஓதுவார்னு சொல்வார்கள் அர்த்தம். வேதம் ஓதுதல்ங்கிற மாதிரி திருமறை ஓதுவார்கள். அவர்கள் திருமறை என்று சொல்லக்கூடிய திவ்ய பிரபந்தங்களை எல்லாம் அவர்கள் சொல்வார்கள். நாயன்மார்களுடைய தேவார பாடல்களை எல்லாம் இசைப்பார்கள். விஷ்ணு கோவிலா இருந்தாக்க அங்க பாசுரங்களை எல்லாம் இசைப்பார்கள். இவ வேதங்களை போய் எல்லாம் சொல்றா, சிவ பூஜை எல்லாம் விதிப்படி பண்றா. இப்ப இதெல்லாம் புரியாதவாட இருப்பா இல்லையா? நாயன்மார்களுடைய பாடல்களுமே எல்லாம் எளிமையானவே சொல்லிட முடியாது. சிலதெல்லாம் விளக்கமா சொன்னாதான் புரியும். அதே மாதிரி வேதத்தையும் சொல்லி ஆகமத்தை இதுல வரதெல்லாம் சொன்னா, சூக்தங்கள்லாம் சொன்னாக்க நிறைய பேருக்கு புரியாது. வேதத்திலிருந்து அத்தியனம் பண்ணுவா, வேத அத்தியனம் பண்ணுவா. வேதத்தை ஓதும் போது அது எல்லாருக்கும் புரியும்னு சொன்னா புரியாது. அவள்லாம் என்ன பண்றான்னா, இதெல்லாம் உணராதவர்கள் அவளும் நல்ல வழியில் தான் தன்னுடைய காலத்தை போக்குறாள். எப்படி பண்றா? சோமசுந்தர கடவுள் இருக்காரு, அவர் பண்ணின திருவிளையாடல்கள்லாம் இருக்கு இல்லையா? 64 திருவிளையாடல்கள் மதுரையில பண்ணாரு. இந்த திருவிளையாடல்களை எல்லாம் நாட்டியமாகவும் நாடகமாகவும் பார்த்து கேட்டு சந்தோஷம் அடைகிறார்கள். அதை பார்க்கிற போது அது மனத்துக்கு ரொம்ப ஒரு ரம்யமாக இருக்கிறது, காதுக்கு ரம்யமாக இருக்கிறது, கண்ணுக்கு இனிமையாக இருக்கிறது. அது மாத்திரம் இல்ல, இதை கேட்டுட்டு வீட்டுக்கு போன அப்புறம் இதையே நினைக்கிறாள். ஆஹா, என்ன மாதிரியான ஒரு திருவிளையாடல் இது, எப்படி பண்ணிருக்காரு. அந்த ஒரு அடியாருக்கு, அந்த ஒரு பக்தருக்கு கிடைச்ச பாக்கியம் நமக்கு கிடைக்குமா? நமக்கு எப்ப கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அதை நினைச்சு உருகி நாம அந்த மாதிரி ஆகணும் அப்படின்னு அது ஒருத்தர் ரொம்ப அழகா சொல்வார். ஒருத்தனுக்கு இதெல்லாம் ஈடுபாடே கிடையாது, இந்த பக்தியே கிடையாது, கோவிலுக்கு போக மாட்டான், பூஜை புனஸ்காரம்னா வேஸ்ட், எங்கேயாவது நாமாவளி அர்ச்சனைன்னு சொன்னா கேட்க மாட்டான்னு. அவன் ஒரு வீட்டுல ஒரு சமயத்துல ஊர்ல எல்லாரும் ஊருக்கு போயிடுறான், அவன் தனியா இருக்கான். பக்கத்து வீட்டுல ஏதோ நாமாவளி கேட்கறது. என்ன அப்படின்னு அங்க போறவாள்லாம் கேக்குறான். அங்க 10 நாளைக்கு ஏதோ உற்சவம், ராமநவமி உற்சவம் பண்றாவான்னு. ஆமா, இதெல்லாம் வெறும் வேஸ்ட், என்னத்துக்கு அந்த விக்கிரகத்துக்கு போய் அபிஷேகத்தெல்லாம் பண்ணி இதெல்லாம் பண்ணி கூத்தடிக்கிறாங்க அப்படின்னு திட்டிட்டு உள்ள வந்துட்டான். அப்புறம் அங்க உள்ள ஹரே ராமா ஹரே கிருஷ்ணான்னு பாட்டு எல்லாம் பாடிட்டு இருக்காங்க. இது ஒரு நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, என்னடா அது தொல்லையா போச்சு, தினம் இப்படியே இருக்கானே, நம்ம மனுஷாலாம் வந்துட்டானா நம்ம எங்கேயா வெளில போலாம், முடியலையே திட்டிட்டு தான். அப்புறம் ஒரு 5-6 நாள் ஆனோன்னா இவன் வாயா ஹரே ராமா ஹரே கிருஷ்ணான முணுமுணுக்க ஆரம்பிச்சுதான். அப்புறம் அங்கேருந்து வரவாழ வாசல்ல பார்த்தா அவ கையில ஏதோ பிரசாதம் எல்லாம் எடுத்துன்னு போயிடும். இதெல்லாம் என்னன்னா, இந்த பஜனை முடிஞ்ச உடனே அவ பிரசாதம் கொடுக்குறா. ஒரு நாளைக்கு சக்கரை பொங்கல், ஒரு நாளைக்கு வெண்பொங்கல், ஒரு நாளைக்கு சுண்டல், இப்படி ஒரு நாளைக்கு ஒண்ணு கொடுக்குறாங்க. அடாட்டா தேவையில்லையே. அடுத்த நாள் இவனு அங்க போயிட்டான். ஓரமா கடைசியில உட்காந்து இந்த பஜனை எல்லாம் முடிஞ்ச அப்புறம் இந்த பிரசாதத்தை எல்லாம் வாங்கிட்டு வந்தான். இப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஈடுபட்டு ஒரு நாளைக்கு என்ன ஆச்சு, இவனுக்கு கடைசியில தீர்ந்து போயிடுச்சு. ஒரு ஸ்பூன் தான் மிச்சம் இருந்து அதான் கொடுத்தா. இதுக்குதான் நம்ம முதல்லயே வந்திருக்கோம்னு அடுத்த நாள் ரொம்ப முன்னாடியே போய் உட்காந்துட்டான். அப்ப அந்த பஜனை எல்லாம் முடிஞ்ச அப்புறம் வெளியில போகும்போது கை நிறைய தொன்னை நிறைய கிடைச்சது. அன்னைக்கு மனுஷா கொஞ்சம் கம்மியா வந்திருந்தா, அதனால ஆளாளுக்கு 2 தொன்னை கொடுத்தவனுக்கு 2 பேரை கிடைச்சு ரொம்ப சந்தோஷமாயிடுது. அதுல இருந்து பார்த்தா எங்க பஜனை நடந்தாலும் போயிடுறது தீர்மானம் பண்ண, ஏன்னா பிரசாதம் கிடைச்சல கிடைக்கிறதுன்னு. இப்படி போனவருக்கு 4ஆம் வட்டத்தில் அவனுக்கு எல்லா நாமாவளியும் வாழ்க்கையில பழக்கமாயிடுத்து. வீட்டுக்கு வந்தவனே அதையும் சொல்ல ஆரம்பிச்சிட்டான். பக்தி தானாவே அவனுக்கு உள்ள பூந்துட்டு அவன் அதுல ஊறி போக ஆரம்பிச்சான் அப்படின்னு ஒரு கதை சொல்லுவான். இது என்னன்னா, சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம் சொல்றா இல்லையா? இந்த சித்திரம் வரைஞ்சி பார்த்தாதான் சித்திரமும் கைப்பழக்கம், கை பழகினாதான் வரும் இல்லையா? ஒரு வீணை வாசிக்கிறதுனா கூட, ஒரு மிருதங்கம் வாசிக்கிறது, தபலா வாசிக்கிறது கை பழகின்றே இருந்தாதான். ஒரு வாரம் அந்த தொடலை வாத்தியத்தன அடுத்த நாள் கை பேசவே பேசாதுன்னு சொல்லுவா. வீணை வாசிக்கணும்னு கை ஓடாது, விரல் அந்த நாதத்தை சரியா கொடுக்காது அப்படின்னு கூட சொல்லுவாங்க. சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம். செந்தமிழ் அழகான தமிழுக்கு செம்மையான மொழி இருக்க, அதுவும் நாப்பழக்கம், நாவினால சொல்லி அதை மனனப்படுத்தி அதை ஸ்மரணம் பண்ணி அப்படி அந்த தமிழ் அறிவுல நம்ம வளர்ந்தாதான் அது நமக்கு கை கொடுக்கும். செந்தமிழும் நாப்பழக்கம் வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம். அந்த நல்ல படிப்பு அப்படிங்கிறதுக்கு அது எவ்வளவு தூரம் நம்ம மனப்பாடம் பண்றோமோ மனனம் பண்றோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு அது சிறப்பாக நமக்கு பெருமையெல்லாம் அள்ளி கொண்டு கொடுக்கும் அப்படின்னு. இல்ல கல்லாதான் கற்ற கவியன் அது எப்படி இருக்கும், படிக்காத ஒரு பாட்டு நான் எப்படி இருக்கும், காணமயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் மதுவாக பாவித்து தானும் தன் பொல்லாச்சர கவி தாடினார் பூர்வி கல்லாதான் கற்ற கவி அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி இங்க
எல்லாரும் என்ன பண்றா அப்படின்னா தனக்கு என்ன புரியுறதோ புரியலையோ அந்த கதைகளெல்லாம் கேட்கிறா, அதை பத்தி நினைக்கிறா, சிவன் அடியார்களோட சேர்ந்து தன்னுடைய காலத்தை போக்குறா, அடியார்களுடைய சத்சங்கத்துல எப்போதும் இருந்து சந்தோஷமா இருக்கா. இப்படி பலவிதமான ஜனங்களும் மதுரையும் பதில விதவிதமான ஈடுபாடுகள் பக்திகள் இதுல ஈடுபட்டு நவவித பக்தியிலும் ஈடுபட்டு ரொம்ப சந்தோஷமாக அந்த புண்ணிய பூமியில வாழ்ந்தார்கள் அப்படிங்கிறதோட இன்றைய நிகழ்வை நம்ம நிறைவு பண்ணிக்கலாம். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஸ்ரீ குருபியோ நமஹ. ராம் ராம்.